சொந்தம் எது சொந்தம் மீனாட்சி, கேர் ஆஃப் ஆளுடைய பிள்ளை, நம்பர் 25 மாதா கோயில் ஸ்ட்ரீட், தாம்பரம். என்ன டீச்சர், வீடு பூட்டிருக்கே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போமா? எக்ஸ்கியூஸ் மீ அம்மா, ஆளுடைய பிள்ளை வீடு இதுதானே? ஆளுடைய பிள்ளையா? அப்படி யாரும் இங்க இல்லையேம்மா. இல்லம்மா, இங்க தான் இருக்காங்க, அட்ரஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற பேர் இல்ல, மீனாட்சியோட அப்பா ஐயா தான் இங்க இருக்காரு. மீனாட்சி, மீனாட்சின்னு சொன்னீங்களா? அப்ப நாங்க தேடி வந்த அட்ரஸ் இதுதாம்மா. மீனாட்சி அவங்க அப்பாவை ஐயான் தான் கூப்பிடுவீங்களா? ஆமாம்மா. அவர் எப்போ வருவாரு? தெரியாதுமா. அவரு மீனாட்சி அம்மா இறந்ததுலேருந்து ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு. எப்போவாது வருவாரு, எப்போவாது போவாரு. இப்போ வருவாரா? தெரியாதுமா. டீச்சர், எங்க அம்மா கேன்சர் வந்து சாகல. சிவசங்கரன் செஞ்ச கொடுமைனால கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா செத்து போயிருப்பாங்க. நான் இப்பயே அங்க போறேன். தன் சொந்த பொண்டாட்டிய ஒழுங்கா நடத்தி வாழ தெரியாது இவருக்கு பெண்கள் பாதுகாப்பு உரிமை கழகத்தோட தலைவர் பதவியா? தன் சொந்த பொண்டாட்டிக்கு ஒழுங்கா மதிப்பு கொடுக்க தெரியாது இவரு மத்த பொண்ணுங்களெல்லாம் எப்படி மதிக்க போறாரு? என் ரத்தம்ல கொதிக்குது டீச்சர். அந்த ஃபங்க்ஷன் அங்க நடக்க கூடாது. அப்படியே அந்த ஃபங்க்ஷன் அங்க நடந்தாலும் அங்க போய் அவரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினாதான் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும். தமிழரசி, முதல்ல உன்னை நீ கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோ. ஐயா வரட்டும், எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ அங்க போலாம். கோவத்துலதான் நாம நிதானமா சிந்திக்க பழகிக்கணும். இல்ல டீச்சர், சிவசங்கரன் பிள்ளை மாதிரி ஆளுங்களெல்லாம் மன்னிச்சோன்னா எங்க அம்மா மாதிரி எத்தனையோ அப்பாவி பெண்களோட வாழ்க்கையில பலியாயிடும். அதனால சிவசங்கரன் பிள்ளை கிடைக்கிற தலைவர் பதவியை நாம பறிக்கணும். இப்ப நான் தாம்பரத்துல இருக்கேன். இங்க இருந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகணும்னா எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். அதனால நான் உடனே புறப்படுறேன். நீங்க இங்கேயே இருங்க. ஐயா வந்தாருன்னா அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க. அதுக்குள்ள சிவசங்கரன் பிள்ளையோட சாப்டர் முடிச்சிட்டு மறுபடியும் நான் இங்க வருவேன். தமிழரசி, நான் சொல்றது கேளுமா? தமிழரசி, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த நல்ல நேரத்தில் ஒரு நல்ல மனுஷனுக்காக பாராட்டு விழா நடத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. என்னோட சம்பந்தியும் சென்னை நகர ஜவுளி வியாபாரிகள் சங்க முன்னாள் தலைவருமான திரு சிவசங்கரம் பிள்ளையை பற்றி நானே பேசுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் திருமதி கமலா சுப்பிரமணியம் அவர்களை தலைமையேற்று பேச அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். எங்களுடைய பெண்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்திற்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது எங்கள் வழக்கம். இந்த வருஷம் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிற தலைவர் இந்த நூற்றாண்டின் தலைவராகவும் இருக்கணுங்கிற காரணத்துக்காக நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே கவனம் எடுத்துக்கிட்டோம். இந்த வருஷம் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிற தலைவர் பொது வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையுமே நல்லவராக இருக்கணும். அதே சமயம் பெண்களை மதிக்க தெரிஞ்சவராகவும் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டு சிட்டியில் இருக்கிற எல்லா விஐபிகளோட பயோடேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நாங்கள் பார்த்ததில் எங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த பண்பாளர், மனித நேயர், பெண்ணின காவலர் திரு சிவசங்கர பிள்ளையை எங்கள் தலைவராக தேர்ந்தெடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிறுத்துங்க. யாரும்மா நீ? என்ன வேணும்?
வித் யோர் பெர்மிஷன் நான் ஒரு சில வார்த்தைகள் பேசலாமா? ஓகே. சிறந்த பண்பாளர், மனித நேயர், அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, பெண் இன காவலர், அதெல்லாம் யாருங்க? என்னம்மா நீ கூட்டத்துல வந்து கண்டபடி கேள்வி கேட்டுக்கிட்டு? கேள்விக்குறியா இருக்கிற ஒரு ஆளு போய் தலைவரா தேர்ந்தெடுத்தா கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? நிறுத்துமா, உனக்கு என்ன வேணும்? பெண்கள் உரிமை பாதுகாப்பு சார்பா தானே இந்த விழா நடத்துறீங்க? ஆமா. அப்ப நானும் ஒரு பொண்ணுதாம்மா. இந்த சபையில என்னுடைய கோரிக்கைகளை நான் சொல்லலாம் இல்லையா? தாராளமா சொல்லலாமா. ஆனா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. 4 பேர் நடுவுல சபையில அநாகரிகமா நடந்துக்கிறிய. அநாகரிகமா நடந்து அநியாயமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சவரை பத்தி தான் நான் இப்ப பேச வந்திருக்கேன். நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் சிவசங்கரன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியா வச்சு ஒரு அபல பொண்ணு வாழ்க்கை துணைவிய ஏத்துக்கிட்டீங்க. கொஞ்ச நாள் அந்த வாழ்க்கை கசந்ததுமே தொட்டு கட்டின தாலிய அறுத்துக்கிட்டு சோறு தண்ணி கூட ஊத்தாம கட்டின புடவையோட துரத்தி அனுப்பிச்ச நீங்க சிறந்த பண்பாளர், மனித நேயர், பெண் இன காவலர், அப்படிதானே? ஏய் மோளி, நிறுத்து. எங்க வீட்டு உப்ப தின்னுட்டு எங்க அப்பாவை அவமானப்படுத்துறியா? ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி இருக்கும். அந்த மாதிரி எங்க அப்பா வாழ்க்கையில 1000 இருக்கலாம். ஆனா அதனால யாரும் பாதிக்கப்பட்டது கிடையாது. அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? இவ்ளோ பேசுறியே, உனக்கும் என் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அடச்சி, நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்கிட்டு உங்க அப்பாவே வாய் மூடி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ என்ன நடுவுல? சரிதான், போடா. நானும் பார்த்துட்டே இருக்கேன். எங்க அப்பா வேடி தப்பா பேசுற. You bitch. யார பார்த்து நான் பிச்சுன்னு சொன்னேன்? என்ன பார்த்து பிச்சுன்னு சொன்னேன்? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க அப்பாவோட கொடுமையை தாங்க முடியாம சித்திரவதைக்கு பயந்து ஓடி போய் செதஞ்சு சின்ன பின்னமாகி செத்து போனாலே மீனாட்சி, இவருடைய முதல் மனைவி. அவளோட பொண்ணுடானா தமிழரசி. என்னங்க அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, நீங்க எதையும் கேட்காம பேசாம இருக்கீங்க. அப்போ அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ இன்னொருத்திக்கு புருஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கட்டின பொண்டாட்டிக்கிட்டே இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்களே. ஏன் அந்தஸ்து எல்லாம் விட்டு கொடுத்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. இத்தனை வருஷம் தாம்பத்திய வாழ்க்கையில நமக்குள்ள எந்த விதமான ஒளிவும் மறைவும் இல்லாம தைரியமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு தலை நிமிர்ந்து இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ தோலுக்கு மேல வளர்ந்த 4 பசங்க முன்னாடி இவ்வளவு பெரிய சபையில யாரோ ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கை ரகசியங்களை புட்டு புட்டு வைக்கிறாளே. இத கேட்கறதுக்கு கடவுள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கலாங்க. ஆனா எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என் மக ஜானகி எதையோ சொல்லி என் மருமகனை திட்டினான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் மருமகன் பத்திரமாத்த தங்கம். தான் பிள்ளைங்க கிட்டயே சொந்த கதைகளை சொல்லும்போது என்கிட்ட சொல்லாம இருப்பாரா? என்கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டயும் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மைகளையும் மறைக்காம சொல்லியிருக்காரு. என் மக ஜானகி ஆத்திரக்காரி அவசரக்காரின்னு தெரிஞ்சுதான் சில உண்மைகளை அவகிட்ட இருந்து நாங்க மறைச்சிட்டோம். எங்க மக ஜானகியை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த உங்க பொண்ணு
ரெண்டாம் தரமா என்ன போய் கல்யாணம் பண்ணிக்குமான்னு தான் யோசிக்கிறேன். இல்லப்பா, என் பொண்ணு வசதியான குடும்பம், கௌரவமான பரம்பரை நினைப்பிலே வாழ்ந்துட்டா. உங்களை மாதிரி பொறுமையான கணவர் கிடைச்சாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது உண்மைதான், ஆனா அந்த வாழ்க்கை உண்மையா அமையலையே. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். இதெல்லாம் எதுக்கு வெளியில சொல்லிக்கிட்டு? என்னையா சொல்றீங்க? ஆமா, நீங்க சொல்றதுதான் சரி. நோ நோ, எங்க அம்மாவை பத்தி யார் என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நான் சொல்றதை நீ நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நீ மீனாட்சி பெத்த பொண்ணு, அந்த மீனாட்சி நான் பெத்த பொண்ணு. நீங்க மீனாட்சியோட அப்பா, ஆளுடைய பிள்ளை? ஆமா. அப்போ எங்க அம்மா என்கிட்ட சொன்னதெல்லாம் எல்லாமே போய். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேம்மா. உங்க அம்மா உனக்கு கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரை நீ படிச்சேன்னா உங்க அம்மா எப்படி ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு உனக்கே தெரியும். இந்தா, அன்பு மகள் தமிழரசிக்கு உயிர் போகும் நேரத்தில் உன் தாய் எழுதும் கடிதம். என் வாழ்க்கையில் என்னால் இதுவரை மறைக்கப்பட்ட சில உண்மைகளை இந்த கடிதத்தில் சொல்கிறேன். நான் சிறுவயதிலிருந்தே ஆசைக்கு அலைபாயும் மனதோடு வளர்ந்தேன். திருமணமாகியும் திருந்தாமல் இருந்தேன். என் கணவர் சிவசங்கரன் நல்ல பண்பாளர். அவரிடம் இருந்த அவரின் உயரிய குணம் எனக்கு இல்லை. பல தொல்லைகள் கொடுத்தேன். இருந்தும் அவர் என்னை அன்பாக நடத்தி திருத்த முயன்றார். ஆனால் குடும்பம் என்கிற சட்டத்திற்குள் என்னால் வாழ முடியவில்லை. எனக்கு அப்போதிருந்த இளமை வேகத்தில் தவறான முடிவுகளை எடுத்தேன். என் கணவர் கட்டிய தாலியை கழற்றி வைத்துவிட்டு எனக்கு பிடித்த ஒருவருடன் வீட்டை விட்டு வெளியேறினேன். விடுதலை பத்திரம் என்கிற பெயரில் அவரை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டேன். நல்ல வாழ்க்கையின் அர்த்தம் புரிய ஆரம்பித்தது. எனது கணவரின் நல்ல குணத்தை தெரிந்து கொண்ட போது நரகத்தில் இரண்டாவது கணவருடன் இருந்தேன். ஆனால் காலம் கடந்து விட்டது. நீ எனது மகளா எனது மடியில். என்ன செய்ய? சிவசங்கரன் பிள்ளைக்கு நான் செய்த துரோகத்திற்கு பரிசாக உன்னை பெற்றவனின் கொடுமைகள் அதிகமாகிவிட்டன. சிவசங்கரன் பிள்ளையிடம் அமைதியாக கழிந்த ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பெற்றவனிடம் யுகங்களாக கழிந்தன. நல்லதையே நினைத்து வாழ்ந்த சிவசங்கரின் வாழ்க்கை மிக உயரத்திற்கு போனது. சமூகத்திலும் உயர்வான நிலைக்கு போனார். ஆனால் இந்த நிலையில் என் கடந்த கால உண்மைகளை சொல்ல முடியவில்லை. எல்லாவற்றை தெரிந்து என்னை வெறுத்து விடுவார் என்கிற பயம் என்னை சூழ்ந்தது. உன் பாசத்தை இழக்க நான் விரும்பவில்லை. உன் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே சிவசங்கரன் பிள்ளையை பற்றி என் மனம் அறிந்து பொய்களை சொன்னேன். அவரை பற்றி நான் சொன்னவைகள் அனைத்தும் பொய் என்பதை மீண்டும் உனக்கு கோருகிறேன். அதற்கு காரணம் மனம் வெறுத்து என்னை போல் நீயும் ஆகிவிடக் கூடாது. உன் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்ல வேண்டும் என்கிற நல்ல எண்ணம் தான். இந்த கடிதம் கிடைக்கும் போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். ஒரு தாயாக நான் செய்த தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பதில் எனக்கு பயம் இல்லை. நீ மன்னிப்பா என நம்புகிறேன். இந்த கடிதத்துடன் நீ சிவசங்கரன் பிள்ளையிடம் சென்றால் மகா பாவியான என்னை மன்னித்த அவர் நிச்சயம் உன்னை மகளாக ஏற்றுக்கொள்வார். உனக்கு ஆதரவாய் இருப்பார். எனக்கு அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. உன்னால் அவருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது.
அப்பொழுதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். இப்படிக்கு கண்ணீருடன் மீனாட்சி. மோளே, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். நீ கேரளாவுக்கு வந்துட்டதாக சிவசங்கர பிள்ளை எனக்கு போன்ல சொன்னாரு. ஆனா நீ அங்க வரல. அதனால தான் நானும் உங்க அம்மாவும் இங்க வந்தோம். மோளே, நான் ஒரு போலீஸ்காரன். எனக்கு தெரியாத எந்த ரகசியம் சிவசங்கர பிள்ளை லைஃப்ல கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மகா புருஷர். அவர் சாதாரண மனுஷன் இல்ல, அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற காந்தி அம்மா. அவரை பற்றி தப்பா பேசுறது கேட்கும் போது நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கு. போய் அவர் காலில் விழுந்து செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளம்மா. போமா, எங்க மோளியா இருந்தா போய் மன்னிப்பு கேளம்மா. நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. தாய போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. நானும் எங்க அம்மா மாதிரி உங்களை நிறைய காயப்படுத்திட்டேன்ல. இல்லடா, அடுத்தவங்க தப்பா சொன்னா உனக்கு தப்பாத்தானமா தெரியும். அதான் நீ அப்படி நடந்துக்கிட்ட. உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைம்மா. நடக்கிறது எதுவுமே நமக்கு மேல ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்கான்னு தான் நான் நினைக்கிறவன். நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கிடுவோம், பழசெல்லாம் மறந்துடுவோம். அப்பா என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? மன்னிச்சிட்டேன்டா, மன்னிச்சிட்டேன். கௌரினா, கணேசன் அங்கிள் கிட்ட சொல்லி அப்பா பேர்ல கேஸ் போட வச்சதும் நான் தான். ஜானி ட்ரூப் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்களுக்கெல்லாம் 5 கோடி ரூபாய் நஷ்டப்பட வச்சதும் நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க. சாரி ஜோதி. சாரிடா பிரபா. இட்ஸ் ஓகே. அம்மா, மேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்.